வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. வருகின்ற ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நேற்று கொளத்தூர், ஈடிகாப்பேட்டை ஆகிய கிராமங்களில் மதசார்பற்ற இந்திய கூட்டணி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் எஸ். ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆதரித்து ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சி. சீனிவாசன் அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் 3 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட பிரதிநிதி டி. செங்கையா, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் எம். பாபு, கழக சார்பு அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பி. ஆர். வெங்கடப்பெருமாள், ஏ. கே. ரவி, ஜி. மனோகரன், பள்ளிப்பட்டு பேரூராட்சி கவுன்சிலர்கள் வழக்கறிஞர் சி. செந்தில்குமார், எம். குணசேகர், ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி பள்ளிப்பட்டு எஸ். ஏ. கலீல், ஒன்றிய தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் என். ஜானகிராமன், ஏ. புரந்தர், கொளத்தூர் ஊராட்சி நிர்வாகிகள் ஈடிகாப்பேட்டை பி. முனியா, சி. சேகர், பி. கோபிநாதன், ஜெகதீசன், சுப்பிரமணியம், மோகன், முனிராஜ், குப்பையா, ஆமோஸ், கொளத்தூர் ஊராட்சி இளைஞர் அணி நிர்வாகிகள் குமரேசன், தாஸ்ரெட்டி, ரஃபி, உசேன், ரூபன், சாய், காதர்பாய், ஹாசிம், ஃபயாஸ், பவன், நவீன், மதுசூதனன், கிரண், பாலாஜி, பாண்டரவேடு தாமோதரன், ரஜினி, லோகநாத செட்டியார், ஏ. ஹரிபாபு உள்ளிட்ட திமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.